வெல்கம் டு அவர் மாணிக்கம் காயின் கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாதி பேருக்கு மின்ட்டுனா என்ன தெரில, எந்த ஹேரில் எப்படி போகும்னு தெரியல. ஸோ அதனால சொல்கிறேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இல்லை சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன இதில் ப்ராஃபிட் இருக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் காட்டுற காயின் கலெக்ஷன்ஸ் வச்சு நீங்களும் ஹேர்ன் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த ஹேர்ன் வேண்டாம், நாங்கள் சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு ஓகே, நாங்கள் வாங்கிக்கிறோம், அதுவும் பிரச்சனை கிடையாது. நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் ஓகே, நார்மல் கண்டிஷனில் இருந்தாலும் பட் ஓகே. நாங்கள் வந்து மெயினாக யாரும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாதுன்னு தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறது. மற்றவங்களும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், சரிங்களா? அதனால தான் மெயின் இந்த வீடியோஸ் போடுறோம். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், யாருமே யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருக்கிட்டையுமே தைரியமாக பேசணும், பயப்படக்கூடாது. மற்றவங்க சொல்லுவாங்க இது 10 லட்சம் 5 லட்சம்லாம் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் எடுத்துக்கக்கூடாது. தைரியமாக எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இது உள்ள ரேட்டா, இந்த ரேட்டுக்கு போவோமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ டைம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம், நாங்கள் அதுக்கு ரேட் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இது வந்து 1 ரூபி 1954 பாம்பே மின்ட். பாம்பே மின்ட்டுனா என்னென்னா டைமண்ட் இருக்கும். ஸோ டைமண்ட் இருக்கும். இந்த மின்ட்டெல்லாம் பாதி பேருக்கு தெரியல. மின்டர்ஸ்னால் என்ன, ஸ்டாரு பாம்பே அப்படிலாம் யாருக்கும் தெரியல. ஸ்டாரு ஹைதராபாத், பாம்பே, நொய்டா, இந்த மாதிரி நிறைய மின்ட் இருக்கும், நிறைய வருஷம் இருக்கும். இதெல்லாம் யாருக்குமே தெரில. உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மின்ட்டோட வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதுக்கு அந்த வீடியோ சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இது பேசலாம். இது வந்து 1954 பாம்பே மின்ட். இது வந்து வேறு சின்ன பசங்க பெரியவங்க யாருன்னா பார்த்தாங்கன்னா, பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு இதோட மதிப்பு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதோட மதிப்பு தெரியாது. புரியுதுங்களா? இதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது என்ன ரேட்டுன்னு நான் சொல்கிறேன். இதோட மதிப்பு வந்து காயின் டீலர்ஸ்க்கு, காயின் சேலருக்கு மட்டும்தான் இது என்ன ரேட்டு, எவ்வளோக்கு ரேட் போகும் அப்படின்னு தெரியும். ஸ்டார்டிங் ஹேர்ன் பண்ணுறவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது என்ன ரேட்டு, எப்படி போகுது, அதெல்லாம் எதுவும் தெரியாது. இதோட ரேட் வந்து 5000. எவ்வளோ? 5000. டீலர்ஸ்க்கு மட்டும் தெரியும். டீலர்ஸ்க்கு இல்லைன்னா யூடியூபர்ஸ்க்கு தெரியும், சேனல் வச்சுட்ருக்கிறவங்களுக்கும் தெரியும், வீடியோஸ் போடுறவங்களுக்கும் இது என்ன ரேட்டுன்னு தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அதனால சொல்கிறேன், இது 5000. உங்களுக்கு ப்ளீஸ் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கிடச்சிச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று